Hi bra. Hello. பாட்டு பாடு. ஹலோ கைஸ், வெல்கம் டு டோக்கியோ லவ்லி நெஸ்ட். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, வீட்டில் இருந்து மெரினா பீச்சுக்கு ஒரு குட்டி ரைடு. ஸோ மிடில் நாங்கள் என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்றத நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க போகிறீங்க. இது பெசன் நகர் ரோடுங்க. செம்மையாக இருக்கு இல்லையா? ரொம்பவே க்ளீனாக இருக்குது. நிறைய பேர் அங்கே வாக்கிங்கும் ஜாகிங்கும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பயங்கர ரொம்ப க்ளீனாகவும் அங்கே இருக்கிற அந்த மக்களுக்கு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரோடு அது. அண்ட் நாங்கள் மெரினா பீச் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதுக்கப்புறமா பின்னாடி ஒரு கப்பல்ஸ் இருக்காங்களே குட்டியோட, அந்த குட்டி வந்து நடக்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் டோக்கியோ வந்துட்டு பார்த்துட்டு நடக்க வச்சுட்டு இருந்தாங்க. அதனால் அங்கேயே ஸ்டக் ஆகிட்டா. அங்கேருந்து அவளை கூட்டிகிட்டு வர ரொம்ப நல்லாவே டைம் ஆச்சு. அந்த பாப்பா பார்த்துட்டு டோக்கியோ அங்கேயே விளையாடுறதுக்காக இருந்துட்டா. அதுக்கப்புறம் நாங்கள் மெதுவாக நடந்து வந்தோம். கொஞ்சம் நல்லா வெயில் இருந்துச்சு. ரொம்ப வெயில் கிடையாது, மார்னிங் வெயில். பட் நம்ம கொஞ்ச நாளாகவே வெயிலுக்கு எங்கேயுமே போகிறது கிடையாது. அதனால கண்ணெல்லாம் பயங்கரமாக இரிட்டேஷன் ஆச்சு. ஸோ பீச்லேருந்து மெரினா பீச்சுக்கு வந்துட்டு வெரி 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 லாங். எப்போ வந்தோன்றது கூட எங்களுக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு வெரி லாங் தான் நாங்கள் மெரினா பீச்சுக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்கோம். ஸோ எங்களுக்கே அது புதுசாக பார்க்குற மாதிரி தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் டோக்கியோ மெரினா பீச்சுக்கு ஃபஸ்ட் டைம் தான் வரா. ஸோ ஃபஸ்ட்டில் நாங்கள் பார்த்த மெரினா பீச் மாதிரியே இல்லைங்க. இது வந்து கொஞ்சம் டிஃபராக இருக்கிற மாதிரி இருக்குது. மெரினா பீச் வந்துட்டு இதுக்கு சின்ன வயசுலேயோ இல்லை கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி நாங்கள் வந்திருக்கோம்னு சொல்லி அந்த டைமில் இருந்ததை விட வந்துட்டு பயங்கர டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்துச்சு. இதை புதுசாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அண்ட் எல்லோரும் நடக்கிறதுக்காக இந்த ஃபுட்பாத் வந்து செட் பண்ணியிருந்தாங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒன்று. மணலில் நடக்கும்போது நல்ல கால் வலிக்கும். வயசானவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இது ரொம்பவே வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வராங்களே, அவங்களாம் வந்துட்டு ட்ராலர் வச்சு கூட்டிகிட்டு வரும்போது ரொம்ப 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 ஈஸியாக இருந்துச்சு. அண்ட் வழியில் வந்துட்டு இந்த குட்டி நாயை பார்த்தோம். அது செம்ம க்யூட் அண்ட் ஸ்வீட்டாக இருந்துச்சு. ஃபைனலாக பீச்சோட வியூக்கு நாங்கள் வந்துட்டோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. வாட்டர் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் மாறின மாதிரியே இருக்குது. சீ வாட்டர் மாதிரி இல்லாமல் எல்லோ கலர்லாம் மிக்ஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ ரொம்ப கிட்ட உங்களுக்கு வியூ பண்ணி காமிப்போம். அதுக்கப்புறமா மிடில் வந்துட்டு ஹார்ஸ் பார்த்தோம். டோக்கியோ அங்கேயே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்துட்டா. அதை பார்த்துட்டு அங்கேயே ஸ்டக் ஆகிட்டு நின்னா. ஸோ அதனால சரி ஓகே ஒரு ரைட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறிட்டோம். இதே ஹார்ஸ் ரைடு 2016 நான் போயிருக்கேன் அக்கா பொண்ணோட. அப்போ வந்துட்டு 100 ரூபாய் கேட்டாங்க. அப்படி இப்போ ப்ரைஸ் வந்து டபுள் ஆகிடுச்சு. இப்போ 200 ருபீஸ் கேட்டாங்க. குறைச்சி கேட்டு பார்த்தேன். அவங்க வந்துட்டு சில்ட்ரன்ஸ்க்குனா 150, அடல்ட்னா 200. நான் 2 பேருமே ஏற்றிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வந்துட்டு நியாயமானது தான். இந்த வெயிலுக்கு வந்துட்டு அவங்க இங்கேருந்து இந்த ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறதே பெரிய விஷயம் இல்லையா? நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்லாம் நெகோஷியபிளாக கேட்குறோம். அதனால நாங்களும் சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு எப்பயாச்சும் ஒரு டைம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பண்ணி ஏறிட்டோம். ரொம்பவே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். டோக்கியோக்கு வந்துட்டு வீட்டில் இருக்கிற மேட் எல்லாமே வந்துட்டு ஹார்ஸ் தான். அதை பார்த்துக்கிட்டே இருப்பாள். ஸோ அதில் ஏறி போனவளுக்கு பயங்கர ஹாப்பி ஆகிடுச்சு. அன்றைக்கி ஃபுல்லாக அது சொல்லிக்கிட்டே இருந்தா ஹார்ஸில் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. பயப்படல, நான் தான் கொஞ்சம் லைட்டாக பயந்தேன். பாதி வழி போன உடனே போதும்னா இதோட திருப்பிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் இல்லைம்மா வாங்கம்மா போகலான்னு சொல்லிட்டு ஃபுல் ரைடும் வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பி கூட்டிகிட்டு வந்தார். ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கும் நல்லாவே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். நீங்கள் மெரினா பீச்சில் ஹார்ஸ் ரைட் போயிருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? இப்போ ரீசெண்டாக நீங்கள் போன ஹார்ஸ் ரைடுக்கு எவ்வளோ ப்ரைஸ் உங்ககிட்ட வாங்கினாங்க அப்படின்றத ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் ஒரே ப்ரைஸ் வாங்குறாங்களா அப்படின்றது தெரியும். அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு பீச்சில் விளையாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்கு வந்துட்டோம். அங்கே எனக்கு ஒரு இது என்னென்னா, பீச்சோட தண்ணி கலரை பார்த்த உடனே எனக்கு வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட் மாதிரி ஆகிடுச்சு. இதில் விளையாட வைக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம மெரினா பீச்சுக்கெலாம் இதுக்கு முன்னாடியெல்லாம் வர்றது தான். நம்ம சின்ன குழந்தைங்கள இருக்கும்போதெல்லாம் பீச்னாலே மேக்ஸிமம் வந்துட்டு மெரினா பீச் தான் ஃபேமஸ்ஸு. அப்போ ஞாபகம் இருக்கிற அந்த தண்ணிக்கும் இந்த தண்ணிக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கும் அந்த மாதிரி ஃபீல் இருக்கா? நீங்கள் ரீசெண்டாக மெரினா பீச்சுக்கு வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதனால் நான் டோக்கியோ வந்துட்டு ரொம்ப நேரம் வந்துட்டு தண்ணிக்குள்ளே விளையாட வைக்கல. ஏன்னா எனக்கு வந்துட்டு பர்சனலாக நான் நீலாங்கரை பீச் போயிருந்தேன் லாஸ்ட் மந்த்து. அந்த தண்ணிக்கும் இந்த தண்ணிக்குமே எனக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. அதனால கொஞ்சம் லைட்டாக பயந்துட்டு நான் கொஞ்சம் நேரம் மட்டும் விளையாட வச்சுட்டு அவளை கூட்டிகிட்டு வந்துட்டேன் கரைக்கு. வெள்ளத்தில் போவா போட் எடுத்துட்டு
ഇങ്ങോട്ട് നോക്കടി. இங்கே நிறைய போட்ஸ் நிறுத்தி வச்சுருந்தாங்க. ஏன்னா மீன் பிடிச்சிட்டு இங்கே தான் வந்துட்டு கரைக்கு வராங்க போல். ஸோ அதனாலேயே நிறைய ஈகிள்ஸ் வந்து சுற்றிட்டு இருந்துச்சு. செத்துப்போன மீனோட ஸ்மெல் எல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு வந்திருக்கும் போல். நிறைய ஏகப்பட்ட ஈகிள்ஸ் வந்துட்டு இங்கே சுற்றிட்டு இருந்துச்சு. ஸோ இதை கொஞ்சம் நேரம் டோக்கியோ பார்த்துட்டு இருந்தா அவளுக்கு கிட்டத்தட்ட ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி ஆகிடுச்சு. போட்டு, ஈகிள்ஸு, பீச்சு, ஹார்ஸுன்னு சொல்லிட்டு பயங்கர அவளுக்கு ஃபன் ஆகிடுச்சு. மெரினா பீச்சை பற்றி தெரியாதவங்களுக்கு சின்னதாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். இதுதான் வேர்ல்ட்ஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் பீச் அண்ட் ஆல்சோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் பீச். அது மட்டும் இல்லை, இந்த மெரினா பீச்சை சுற்றி நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது, நிறைய நம்மளோட ஞாபகங்கள் இருக்குது. அண்டு இங்கே மெரினா பீச் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே நம்மளோட தலைவர்கள், தமிழக தலைவர்களோட நினைவிடங்கள் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆப்போசிட்லேயே வந்துட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியும் இருக்குது. அண்ட் நிறைய விஷயங்கள் இருக்குது. மெரினா பீச்சுக்குன்னு வந்தால் நிறைய வந்துட்டு டூரிஸ்ட் பிளேஸை நம்ம பார்த்துட்டு போகலாம். மஸ்ட்டு ஒரு தடவையாச்சும் பார்க்க வேண்டிய ஒரு பிளேஸ் தான் வந்துட்டு இந்த மெரினா பீச். அண்ட் நாங்கள் அங்கேருந்து வெளியே வந்துட்டோம். வெளியே வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நிறைய விளையாடுறதுக்கும் வாக்கிங் பண்ணுறதுக்கும் கார் பார்க்கிங்லாம் போடுறதுக்கான பிளேஸ் இருக்கும். அங்கேயே நம்ம உட்காந்துக்கலாம், ரிலாக்ஸ் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸாக நல்லா ஜாலியாகவும் இருக்கலாம். இன்னொன்று என்னென்னா, இந்த பீச்சில் வந்துட்டு நம்ம காரில் வரோம்னா வீக் டேஸில் வர்றது பெட்டருங்க. ஏன்னா வீக்கெண்டில் வந்தால் அவங்க வந்துட்டு சார்ஜ் பண்ணுவாங்களாம். சாட்டர்டே, சண்டே இந்த 2 நாளுக்குமே கார் பார்க்கிங்லாம் பண்ணால் சார்ஜ் பண்ணுவாங்க போல். ஒரு வழியை நாங்கள் பீச்லேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா வெயில் அடிக்குது இல்லையா. ஸோ வர வழியில் போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தோம். ரொம்ப ஒயிட் பில்டிங் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நம்மளோட ரொம்ப ஃபேவரட் பிளேஸ் லைட் ஹவுஸ். நெக்ஸ்ட் பட்டினப்பாக்கம் சைடாக தான் நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் பண்ணோம். ஏன்னா அங்கே இருக்கிற ஃபிஷ் மார்க்கெட்டை பார்க்கலான்னு சொல்லிட்டு. பட் இம்ப்ரெசிவான ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸோட அந்த வாலில் இருக்கிற பெயிண்டிங்ஸு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இங்கே பார்க்குறதுக்கு யார் அந்த பெயிண்ட் பண்ணாங்கன்னு தெரியல, பட் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. பட் இன்னொரு விஷயம் எனக்கு அந்த பில்டிங்கை பார்க்கும்போது ஞாபகம் வந்தது, பேட்ச் ஒர்க். அந்த படத்தில் இருக்கிற அந்த பேட்ச் ஒர்க் காமெடி இந்த மாதிரி பில்டிங் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வந்துட்டு ஞாபகம் இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ரோடு முழுக்க பயங்கர ஃபிஷ்ஷுங்க. வாவ், ரொம்பவே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. பார்க்கவே நிறைய கலரான ஃபிஷ்ஷு, டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ்ஷு, இத்தனை வகை ஃபிஷ் இருக்குன்றதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. நிறைய ஃபிஷ்ஷு பார்த்தோம். அதனால் வீடியோ கூட எடுக்கலை, பார்க்குற எக்ஸைட்மெண்ட்டில். எவ்வளோ இது? அது கூறு 100 ரூபா. கூறு 100 ரூபாவா? உடம்புக்கு நல்லது, எலும்பு தேய்மானத்துக்கு, இடுப்புக்கு நல்லது. இடுப்புக்கு நல்லதா? மறுபடியும் அழகான பெயிண்ட் பண்ண பில்டிங்ஸு ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. அண்ட் இங்கே ஃபுல்லாகவே வந்துட்டு ஃபிஷ் பிடிக்கிற பிளேஸ் தான் போல். நாங்கள் அங்கேயே முடிஞ்சிரும்னு நினச்சோம், பார்த்தா வழி முழுக்க இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்லேயே சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸ் நிறைய போட்டிருக்காங்க. இங்கே மீனை பிடிச்சி இங்கே ஃப்ரெஷ்ஷாக விற்பாங்க போல். சூப்பரில். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு அங்கே வாங்கின அந்த கடம்பல் ஒரு டவுட் இருக்குது. அதை நான் உங்களுக்கு குக் பண்ணும்போது கேட்குறேன். அண்ட் நாங்கள் வந்துட்டு இந்த பெசன் நகரில் வந்துட்டு என்ட்ரு ஆகிட்டோம் ஹெல்த் வாக்கில். மறுபடியும் லாஸ்ட் டைம் வரும்போது நாங்கள் வந்துட்டு வீடியோ எடுக்க மறந்துட்டோம் நிறைய. ஸோ எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப அழகான பிளேஸுங்க இது. சூப்பராக இருந்துச்சு. எவ்வளோ க்ளீனாக இருக்குது. சென்னையில் வந்துட்டு இவ்வளோ க்ளீனான ஒரு பிளேஸ் இந்த ரோடை சொல்லலாம் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு. அழகாக செடிங்கெலாம் வச்சுருக்காங்க. இங்கே நிறைய பேர் நான் மார்னிங் வரும்போது நடந்துட்டு இருந்தாங்க. நடக்கிறது, ஓடுறது, அங்கேயே வந்துட்டு ஒர்க் அவுட்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிழலாக இருந்துச்சு அப்போ, வெயில் இல்லாமல். ஸோ வழியில் வந்துட்டு ஒரு பிளேஸ் இருந்துச்சு, வாட்டர்லாம் வச்சுருந்தாங்க. செடிக்கு ஃபுல்லாக வாட்டர் வைக்கிறதுக்காக போல். ஸோ அங்கே நாங்கள் ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் அங்கே நின்று ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா கிளம்பி இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துவிட்டோம். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் வந்துட்டு நக்ஷத்ரா வெஜ் ரெஸ்டாரண்ட் மடிப்பாக்கம்ல இருக்குது. எங்களோட ஃபேவரட் ரெஸ்டாரண்ட். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதுலேருந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு எப்பயாச்சும் வந்துட்டு டிஃபன் வேணும், எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் போகிற வழியில் சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி. நாங்கள் லேட்டாக வந்ததுனால டிஃபன் ஐட்டம்லாம் நிறைய காலி ஆகிடுச்சு. தோசை வகை மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ நானும் அவரும் வந்துட்டு சீட் டேவாக நெய் ரோஸ் சாப்பிட்டோம். அவளுக்கு ஹெல்த்துக்காக ஒன்லி ஊத்தாப்பம் மட்டும்தான் வந்துட்டு கொடுக்க சொல்லியிருந்தோம். இந்த ஹோட்டலுக்கு வரதுக்கு முன்னாடி நாங்கள் இளநியும் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா வெயிலுக்கு வந்தோம் இல்லையா, ஹீட் ஆகிடக்கூடாது பாப்பாக்குன்றதுக்காக. அண்ட் கடகடன் ஃபிஷ்ஷஸ் வந்து செஞ்சு முடிக்கணும். ஏன்னா 3 டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ் வாங்கியிருக்கேன், அந்த வேகமாக செஞ்சு முடிக்கணும். ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் என்னோடய மாமியார் அதில் ரொம்ப பெஸ்ட்டு. அதனால் அவங்க கிட்ட தான் நான் ரெசிபி கேட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு, மேரினேட் பண்ணுறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ இது முடிச்சுட்டு நான் வந்துட்டு கடம்பை வந்துட்டு குக் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். கடம்பை நார்மலாக சிக்கன் பண்ண மாதிரியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் என்னோடய ஓன் ஸ்டைல்லே நான் பண்ணிக்கிட்டேன்.
கடம்பால எனக்கு ஒரு டவுட் இருக்குன்னு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்னென்னா எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் ஒரு டவுட்டு. என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் கடம்பா செய்யும்போது அவங்க ஹெட்டை வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுவாங்களாம். பட் இந்த ஃபிஷ் வைக்கிற அக்கா இருக்காங்க இல்லையா, அந்த அக்கா வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, தலையும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம், அது ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் க்ளீன் பண்ணும்போதே கேட்கும்போது. ஸோ உங்களை யாருக்காச்சும் கடம்பா பற்றி தெரியும், அது வந்துட்டு ஹெட் ரிமூவ் பண்ணிட்டு தான் சாப்பிடணுமா ஹெட்டோட சாப்பிடணுமா அப்படின்றது ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு எமர்ஜென்சியாக போகிறதுனால ஃபிஷ் ஃப்ரை அப்புறமா பண்ணான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். அண்ட் கடம்பா, ஃபிஷ் கறி, ரைஸ் இது 3 மட்டும் தான் நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அண்ட் பாப்பாவோட ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். 4 o'clock நான் கிளம்பி வரேன்னு சொல்லியிருந்தேன். பட் இங்கேவே 5:30 ஆகிடுச்சு. அங்கே ரீச் ஆகிறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 7:30 8 கூட ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே போயிட்டு பயங்கர ஃபன்னாக இருந்துச்சு. டோக்கியோட நாட்டினஸ் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. அந்த ஃப்ரெண்டு வேறு யாரும் இல்லை, உங்களோட அனிதா சம்பத் அண்ட் அவங்களோட ஃப்ரெண்டு மேக்கப் ஆர்டிஸ்ட் ரீனு அண்ட் அவங்களோட பையன். அவங்களோட பையனும் டோக்கியோவும் பயங்கரமாக ஓடி பிடிச்சலாம் விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோவில் செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. வரப்போகிற நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எடுத்த வீடியோலேயே ஃபர்ஸ்ட் பர்ஃபெக்ட் விலாகனா இதுதான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கே ஒரு சின்ன கான்ஃபிடென்ட் இந்த வீடியோவில் இருக்குது, நான் கொஞ்சம் நல்லாவே எடுத்திருக்கேன் அண்ட் நல்லாவே வந்துட்டு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணுமா, இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணுமான்றதை நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.